தமிழ் என்பது இந்தியாவின் ஒரே மொழியாக இருந்த காலம் ஒன்றுண்டு. இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. வட இந்தியாவிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அக்காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இனக்கலப்பு ஏற்பட்ட பிறகு மொழி கலப்பு ஏற்பட்டு புதிய புதிய மொழிகள் உருவாயின. அப்படி உருவானதுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது கூட. சமஸ்கிருதம் கலந்த பிறகு உருவான மொழிகள். இந்தியையும் பிற்காலத்தில் இவர்கள் அழித்துவிட்டு சமஸ்கிருதமே இந்தியாவின் தாய்மொழி என்று ஆக்குவதற்கு முயற்சிப்பார்கள். அதுதான் அவர்களின் அல்டிமேட் எய்ம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதனால் தமிழில் இன்டர்பிரேஷன் சொல்லுவது சரி. மலையாளம் பேசுகிறவர்கள் எம்பிக்களாக இருப்பதனால் சமகாலத்தில் மலையாளத்திலே ஒருவர் பேசுகிற போது பிற மொழிகளில் அது மொழியாக்கம் செய்யப்படும். அதை ஆங்கிலத்திலே இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள், டிரான்ஸ்லேஷன் அல்ல. டிரான்ஸ்லேஷனா வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கணும். இன்டர்பிரேஷன்னா யூகத்தின் அடிப்படையில் இதுதான் திருமாவளவன் பேசினாரு தமிழ்ல அப்படின்னு அவன் இந்தியில சொல்லுவான்.